கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணையிலிருந்து வினாடிக்கு 9000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் பவானி ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பில்லூர் அணைக்கு வினாடிக்கு 14000 கன அடி நீர்வரத்து உள்ளது. அணையின் நீர்மட்டமும் 97 அடியை எட்டியதால் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 9000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் பவானி ஆற்றில் குளிக்க வேண்டாம் என்று அப்பகுதி மக்களுக்கு கோவை மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் 12 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சேரங்கோட்டில் 12.5 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. இதேபோல பந்தலூரில் 12.3 சென்டிமீட்டரும், அவலாஞ்சியில் 12.2 சென்டிமீட்டரும், மேல்பவானியில் 9 சென்டிமீட்டரும் மழை பெய்துள்ளது. இதேபோன்று மேகமலை வனப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் குற்றால அருவிகளில் 3 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது. இதனால் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், சிற்றருவிகளில் குளிர்ச்சியான சூழலில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்தனர். நேற்று தான் ஊர்லேருந்து இங்கே வந்தோம். நேற்று வரும்போதே குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இவ்வளோ தூரம் வந்துட்டு குளிக்க முடியாதுன்னு நினச்சிட்டே இருந்தோம். இன்றைக்கி காலையில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்குது, தண்ணி நல்லா ஜாலியாக இருக்குது. ஃபேமிலியோடு வந்திருக்கோம். ஒரு 3 நாளாக குற்றாலத்தில் நல்லா வெள்ளம், எல்லா அருவிலையும் வெள்ளம், எங்கேயுமே குளிக்க விடலை. இப்போ தான் விட்டுருக்காங்க ஐந்தருவியில். நல்லா இவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி குளிக்கிறோம். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் அதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த நிகழ்வு குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டார். அதாவது விவசாயிகளின் நலன் கருதி வரும் 24-25ஆம் ஆண்டுக்கான நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையுடன் தாரிப் கொள்முதல் பருவத்திற்கு சாதாரண நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 105 ரூபாயும், தன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 130 ரூபாயும் கூடுதலாக ஊக்கத்தொகையாக தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். இதனால் விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு கூடுதலாக சாதாரண நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2405 என்றும், தன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2450 ரூபாய் என்றும் நேரடி கொள்முதல் நிலையங்களில கொள்முதல் செய்திட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். அதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில விவசாயிகள் இன்றைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தலைமைச் செயலகத்துல நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வராங்க. மேலும் இந்த அறிவிப்புல மிக முக்கியமா முதலமைச்சர் மற்றொரு அறிவிப்பையும் குறிப்பிட்டிருந்தார். இந்த புதிய குறைந்தபட்ச ஆதார விலை மாநில அரசின் ஊக்கத்தொகையாக வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். அதே போல 2021ஆம் ஆண்டு தேர்தல் நேரத்தில் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருந்த 2005 ரூபாய் நெல் குவிண்டாலுக்கு வழங்கக்கூடிய அதையும் அடுத்த ஆண்டு நேரடி கொள்முதல் நிலையங்கள்ல விவசாயிகளுக்கு வழங்கிடவும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அடுத்த ஆண்டு முதல் 2025-26ஆம் நிதியாண்டில் குவிண்டால் ஒன்றுக்கு 2500 ரூபாய் கொள்முதல் செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இதனை பொருட்டு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை விவசாயிகள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வராங்க. அபிநயா, முதலமைச்சருடைய இந்த நிகழ்வு குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.